ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ராகியை வச்சு இட்லி தோசை எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு ராகி ஒரு 2 கப்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா இம்ப்யூரிட்டிஸ் போகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த கப்பில் நீங்கள் ராகி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் உளுந்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இதையும் வாஷ் பண்ணிக்கோங்க இம்ப்யூரிட்டிஸ் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஃபெனுக்ரீக்கு ஒரு 1 டீஸ்பூன் எடுத்து அதையும் உளுந்தோடையே சோக் பண்ணி வச்சுருங்க. மினிமம் ஒரு 5 ஹவர்ஸ்க்கு சோக் பண்ணி வைங்க. 5 ஹவர்ஸ்க்கு அப்புறமா உளுந்தை நான் அரைக்கிறேங்க. 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உளுந்தை நான் ஃபஸ்ட்டு அரைக்கிறேன். இது அரையிறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகுங்க. உளுந்தை ஒரு நல்ல ஒரு வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே கிரைண்டரில் நான் சோக் பண்ணி வச்ச இந்த ராகியை போட்டு நெக்ஸ்ட்டு நான் கிரைண்ட் பண்ணுறேன். இதுவும் நல்லா ஈவனாக ஸ்மூத் ஆகிற வரைக்கும் நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள். இது ஒரு 20-25 மினிட்ஸ் நல்லா ஆகும். அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச உளுந்தோடு இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சி ஒரு வெசலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருந்தேன். அது அதுக்கே ஃபுல்லாகிடுச்சு. ஆக்சுவலாக ராகி போட்டதும் ரொம்பவே இடமே பத்தலை. அதனால் நான் இன்னொரு பெரிய பாத்திரத்தில் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஈவனாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதும் ஒரு க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் அவனுக்குள்ளே ஃபர்மெண்ட் பண்ணதுக்கு வச்சுட்டேங்க. லைட் ஆன் பண்ணிவிட்டு ஃபர்மெண்ட் பண்ணதுக்கு வச்சுட்டேன். ஒரு மினிமம் 8 ஹவர்ஸ் அது ஃபர்மெண்ட் பண்ண வைங்க. இல்லாட்டி ஓவர் நைட் வச்சாலும் ஓகே தான். நம்ம ஃபர்மெண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே என்னென்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு டே மார்னிங் நான் ஃபர்மெண்ட் பண்ணதை எடுக்கிறேங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்கு. நான் ஃபர்மெண்ட் பண்ணதுக்கு சால்ட்டு போட்டு நான் வைக்க மாட்டேன். நான் குக் பண்ணதுக்கு முன்னாடி தான் நான் சால்ட் போட்டு நான் இட்லியோ தோசையோ நான் ஊற்றுவேங்க. நான் மினி இட்லி தான் ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்தேன். ஏன்னா பசங்களுக்கு லஞ்சு பேக் பண்ணனால நான் மினி இட்லி பண்ண ஆரம்பித்தேன்.
யூஸ்வலாக பண்ணுற இட்லி மாதிரியே தாங்க நான் மினி இட்லி பிளேட்டில் நான் ஊற்றி பண்ணியிருக்கேன். இது ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. பண்ணி முடித்ததும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் சூப்பராகவே நல்லா சாஃப்டாக சூப்பராகவே வந்துச்சுங்க. பசங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் பசங்களுக்கு லஞ்சுக்கு பொடி இட்லி மாதிரி தாங்க பண்ணி கொடுத்தேன். இதே மாவில் நான் தோசையும் பண்ணி பார்த்தேங்க. ரொம்ப சூப்பராகவே வந்துச்சு. நம்ம எப்படி நார்மல் தோசை ரைஸ் வச்சு பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வந்துச்சு. பேனில் ஒட்டாமல் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராகவே வந்துச்சு. அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. ரொம்பவே சூப்பராகவே வந்துச்சுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ராகி தோசை இட்லி பண்ணி பார்த்தாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா?